ஆகஸ்ட் 27. ஜப அறையில். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91வது அதிகாரம் 1வது வசனம். வேதாகமத்தில் மறைவான இடம் என்பது 7 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மறைவான இடம் யாது? அது நம்முடைய ஜப அறையே ஆகும். நீங்கள் நீண்ட நேரம் தேவனோடு தனிமையாக இருக்க விருப்பமற்றவர்களாய் இருப்பீர்களாயின் அதன் பொருள் நீங்கள் மறைவான இடத்தில் ஜீவிக்கிறவர்கள் அல்ல என்பதே ஆகும். நாம் சரீரத்தில் களைப்புற்றிருந்தால் நம்மால் ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிக்க முடியாது என்பது மெய்யே. ஆனால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல் நாம் தேவ சமூகத்திற்காக ஏங்க வேண்டும். ஒரு அர்த்தத்தில் இந்த மறைவான இடம் தேவனுடைய இருதயமாகும். ஜெபஜீவியம் என்பது தேவனுடைய இருதயத்தில் தங்கியிருத்தலாகும். தேவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதில் உள்ள ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் ஒரு முறை அனுபவித்து விட்டால் ஜெபத்தை நிறுத்தவே உங்களுக்கு மனம் இராது. மோசே தேவ சமூகத்துக்கு மலை உச்சிக்கு சென்றான். அங்கு சம்பவித்தது என்ன? மோசே தேவனோடு பேசினதை காட்டிலும் தேவன் மோசேயோடு அதிகமாக பேசினார். நாம் தேவனுடைய இருதயத்தில் ஜீவிப்போம் என்றால் நாம் தேவனிடத்தில் பேசுவதை காட்டிலும் அவர் நம்மோடு அதிகமாக பேசுவார். நம்முடைய சபையின் ஸ்தாபகரான பாஸ்டர் பால் அவர்கள் இந்தியாவில் இருந்த சகோதரர் ஒருவருக்கு ஒரு அஞ்சல் அட்டையை அனுப்பினார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: நீங்கள் ஊழியத்தில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. தேவ சமூகத்தில் மட்டும் தொடர்ந்து அமர்ந்து தேவன் உங்களை செய்ய சொல்கிறதை மட்டும் செய்யுங்கள். நம்முடைய ஜெப ஜீவியமானது எந்த ஒரு சத்ருவும் உட்புக முடியாத ஒரு பலத்த கோட்டையை போன்றது. நமக்கு ஒரு நல்ல ஜெபஜீவியம் இருக்குமாயின் 91ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் ஆகியவை நமது அருகில் கூட நெருங்கி வர முடியாது. ஒருவன் மிகவும் பலவீனமான ஒரு பரிசுத்தவானாய் இருப்பினும் அவன் தன்னுடைய முழங்காலில் நிற்பதை காணும்போது பிசாசானவன் நடுங்குகிறான். இப்படி இருக்க தங்கள் ஜெபஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளும் போது தங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதிருப்பது எவ்வளவு துக்ககரமானது. August 27. In the prayer closet. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. Psalms chapter 91 verse 1. The secret place is mentioned 7 times in the Bible. What is this secret place? It is our prayer closet. If you don't love to be alone with God for a long time, it means you are not living in the secret place. It is true, we cannot spend much time in prayer if we are tired. But we should long for the presence of God as the deer pants for the water brooks. In one sense, the secret place is the heart of God. Prayer life is remaining in the heart of God. Once you experience the blessedness and joy of dwelling in the heart of God, you simply will not want to stop praying. Alone with God, the doors all shut. I see His face. I feel His love so strong and true. I know His grace. His comfort comes in strengthening power to fill my heart. Alone with God, how blessed it is to come apart. Moses went to the presence of God to the top of the mount. What happened there? God spoke to Moses more than Moses spoke to God. If we live in the heart of God, God will speak to us more than we speak to Him. Pastor Paul, the founder of our mission, once wrote a postcard to a brother in India which read, "You don't need to do anything in the ministry. Only continue to sit in the presence of God and do only what God asks you to." Our prayer is like a great fortress that no enemy can penetrate. The terror by night, the arrow that flieth by day, the pestilence that walketh in darkness, or the destruction that wasteth at noonday, mentioned in Psalm 91, cannot come near us. The devil simply trembles when he sees even the weakest saint on his knees. How sad it is that many Christians do not know what a great protection they have when they maintain a life of prayer.